அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அங்கொண்ணு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது. அங்கொண்ணு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது. ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது. அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். பெண் ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது. பெண் ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது. பித்தாகி என்னை சுத்தி கைத்தாளம் போடுது. அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டைக்காடல்ல. இந்த அப்பாவிகளை விட்டுவிடு. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். கொடு என் கத்தியை. பிடியுங்கள் அவனை. Ah!
சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே தட்டாதே என் சொல்லை தௌலத் உன்னை ஏய்க்க பார்க்கலே உன்னை ஏய்க்க பார்க்கலே கட்டிக்கொள்ளும் முன்னே நம்ப மாட்டா புன்புன்னே நம்ப மாட்டா புன்புன்னே சின்னஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி நீ கிட்டே வாயண்டி சீமான் எந்த நெஞ்சை தொட்டுத்தான் பாரண்டி தொட்டுத்தான் பாரண்டி கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா நம்ப செய்து ஓடி போனா நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா நீ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே டாலர் டாலர் தங்கம் வெள்ளி வைரம் வைரம் வெள்ளி தங்கம் தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் என்ன பாபாஜி இதுதான் கஜானா ஓ அப்படியா உலகத்துல உள்ள கருவிகள்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா சீக்கிரம் போட்டாங்க ரொம்ப
கண்ணு ரொம்ப இந்த சாப்பிடு. மாட்டியா? கழுத கழுத எரியுமா கற்பூர வாட. அவன் இத பஸ்மம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவ தானே. இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமா அராபத்தா அரக்காட்சி கடந்தான 1000 கொலை நடக்குது. இவ்வளவையும் பார்த்துட்டா அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து. யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? பேசாவா? அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? अंडा का कसम, अबू का हुक्म, गिरमदिड सीसेम. விறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. லத்தீப் சௌக்கியமா? சௌக்கியம் தான்ப்பா. பாத்தியா, நம்ம அலிபாபா இப்ப புது மாளிகை கட்டிட்டாரு. பணம் வந்து அந்த மனுஷன் குணம் மாறல. அதே அன்பு ஏழைங்க மேல பிரியம். அம்மாவா, அவரு ஏழையா இருந்ததுனால அவங்க கஷ்டம் தெரிஞ்சவரு. இப்ப அவருக்கு பணம் வந்ததை பத்தி அண்ணன் வீட்டுல ஏகப்பட்ட பொறாமை. புதிய மாளிகையாம், தானமாம், தர்மமாம், ஊரே அமக்களப்படுகிறது. எங்கும் அலிபாபாவின் பெயர் கொடிகட்டி பறக்கிறது. என் வயிறு பற்றி எரிகிறது. இந்த பணம் ஒரு விபச்சாரி. என்னிடமும் வாழ்கிறார், அதே சமயம் அந்த அன்னக்காவடியிடமும் போய் சேருகிறார். இந்த பணத்திற்கு பத்திரியாகவே இருக்க தெரியாது போல் இருக்கிறது. மனம் குமரி பயனில்லை. அவன் பணம் கரைய வழி தேட வேண்டும். அவனுக்கு இவ்வளவு செல்வம் எங்கிருந்து கிடைத்தது? அதை நாம் முதலில் ஆராய வேண்டும். ஆராய்ச்சி முடிவதற்குள் அலிபாபா அமீராகி சுல்தானா கூட ஆகிவிடுவார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சலீமா, உனக்கு என்ன தோன்றுகிறது? வயத்தில் அடித்துக்கொண்டு அழ தோன்றுகிறது. ஏதாவது தந்திரத்தை யோசித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூளை இல்லையே என்று வருந்த தோன்றுகிறது. சலீமா, நீதான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். சாதுரியமாக இந்த ஈடு பண்டிகைக்கு அலிபாபாவை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அழைங்க. விருந்துக்கா? நாம் அழைத்தால் அலி வருவானா? உங்களை விட அலியின் மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். பாசத்தை மறக்கும் குணம் அவனிடம் கிடையாது. விருந்துக்கு வந்தவுடன் அவனிடம் நீங்கள் தந்திரமாக பேசி
பலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு பலர் ஆளைக்குள்ளா போடுவதும் காசுக்கு சிலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 சிலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 காசுக்கு
அலிமா, மோசடி. பிடியுங்கள் அவனை. अबू का हुक्म तिरंदड़ सीसे, अंडा का कसम, अबू का हुक्म तिरंदड़ सीसे। சீக்கிரம் நில்லுங்கள்.
अंडा का कसम अबू का हुक्म तिरंदड़ सीसे अंडा का कसम अबू का हुक्म मूडिर सीसे உலகத்தின் கஜானாவா இல்ல செல்வத்தின் அணைக்கட்டா? தங்க நகைகள், வைரங்கள், அதுலயும் ஏதாவது இருக்கும். நான் இப்ப அமீர் காசிம் இல்ல, காரிம் இல்ல, சுல்தான்.
அதுவும் இல்ல, சுல்தான் இல்ல, பாதுஷா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. மார்ஜியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா. மார்ஜியானா, 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 அட நீ இங்க இருக்கிற? அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு. நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன? சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? வா 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 வா. அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே. அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஆயேஷா. ஏ கதவே திறந்து. நான் சொல்கிறேன், என் கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம். ஏய், சக்கரம் திறந்திடு. திறந்திடு அக்கரம். அக்கரம் திறந்திடு. திறந்திடு சன்னம், திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. திறந்திடு, திறந்திடு. எனக்காக திறந்திடு. முகமதுக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. எனக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு, 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 திறந்திடு கதவே, திறந்திடு, திறந்திடு,
திறந்துடு 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 கதவே திறந்துடு. குதிரையின் காலடி சத்தம். என்ன பிடிச்சிருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இப்ப என்ன செய்ய? இது என்னோட வழக்கத்திற்கு விரோதம். போகும்போது சரியா தானுங்களே இருந்தது. நான் தானே தூக்கினேன். எப்படி இங்கே வந்தது? உயிர் கொடுத்து நாம் கொள்ளையடிக்கும் பொருள் இப்படி உதாசீனமாக போடுவதா? யார் இப்படி போட்டது? எவரும் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இது இங்க நடக்க காரணம் என்ன? நான் உங்க அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மஹமத் கான். மஹமத் கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் மதிப்பேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் இந்த மஹமத் கானை நான் ம
உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார், ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்தீங்கன்னா என் சொத்துல பாதிய கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிடுங்க சர்தார். சர்தார் 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 என்ன மன்னிச்சிடுங்க சர்தார். அமீர் தயவு பண்ணுங்க உசூர், உசூர் தயவு பண்ணுங்க உசூர், தயவு பண்ணுங்க உசூர், உசூர் 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 தயவு பண்ணுங்க சர்தார். சர்தார் சர்தார் தெரியுமா எனக்கு யார் மேல் வெறுப்பென்று? தெரியும் 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 தெரியும். உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட இல்லை. அப்போ முகமது கான், எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம். நீ கோழையிலும் இழிவான கோழை. அமீர், அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள். மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும். சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு. அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச ராஜபோகம் உன் வாழ்விலே உண்டாகும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா. ஓ செய்யட செய்யட செய்யடா. கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து, கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைச்சது நீயும் வாரி இறைச்சா கிட்டாத சுகமே இல்லையடா. செட்டாகவே செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே. செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. மீசை நரைச்சு போனதினாலே, மீசை நரைச்சு போனதினாலே ஆசை நரைச்சு போய்விடுமா. வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா. காசிருந்தா காசிருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்ட நைசாக பேச, பைசாவை கண்ட நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க.
பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டானமே நீ பட்டாலே இன்பம் மெய்யட 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 நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா 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 ஓ செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது. சிலந்தையின் வலையிலிருந்து சிற்றெரும்பு ஓடியிருக்கிறது. பாம்பின் வாய் புகுந்த தேரை, பொல்லாத புலியின் வாய் சிக்கிய புள்ளிமான் தப்பி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். ஹாமி, இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான். நம்மையெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கிச் சென்றிருக்கிறான். திருடர்கள் கூடாரத்திலே திருடன், தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன். இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத்? நான் எப்படி நம்புவேன்? நாம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும்? உண்பிறந்த சகோதரர்களை விட, உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல. சொல்லம்பு பாய்ச்சாதீர்கள். சந்தேகப்பட்டால் எங்களை சிரச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே. உங்களை குறை சொல்லவில்லை. நம் குடிகெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வழியை நெருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன். தவறாக நினைக்காதீர்கள். காணாமல் போன சவத்தையும் அதை தூக்கிச் சென்ற கயவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடித்து விட்டேன். இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று. இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் திருடனை பிடித்து விடலாம் ஹுஜூர். சாபாஷ். சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள். என் உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் 80 கரங்களே, 80 விழிகளே, என்பால் கட்டுண்ட 40 மெய்யன்பர்களே, நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது. ஹமீத், அப்துல்லா, புறப்படுங்கள். சலாம் பாபு என்னை பாருங்க, தங்க கையினாலே காசை அள்ளி வீசுங்க. சலாம் பாபு, ஹோ சலாம் பாபு, சலாம் பாபு, சலாம் பாபு என்னை பாருங்க, தங்க கையினாலே காசை அள்ளி வீசுங்க. சலாம் பாபு என்னை பாருங்க, தங்க கையினாலே காசை அள்ளி வீசுங்க. கனவு இல்லைங்க
சலாம் பாபு என்னை பாருங்க தங்க கையினாலே காசை அள்ளி வீசுங்க நான் குட்டியை கொடுத்தா நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாயா இங்க. இந்த 2 மோகரா அத்திரி பச்சான்னா நீ 2 கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு 3 வச்சுக்க. இந்த 5 என்கிட்டயா நீ போட்டி போடுற? இந்த பையோட வச்சுக்க, பையோட வச்சுக்க. ஆஹா, இந்த குலாம் சாஹிப் கிட்ட நீ மோத பாக்குற? மோதுன நசிங்கிடுவ, நசிங்க. நீ மன்னிக்கணும், மன்னிக்கணும். குலாம் சாஹிப் மகாபிரபோடு போட்டி போட்ட இந்த மடையனை மன்னிக்கணும். பரவாயில்லே, பரவாயில்லே. பிரபு யாரோ எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்க. இது என்ன பானை சட்டியா? பசார்ல பார்த்தேங்கிறதுக்கு இது ஏன் முகம் தாயா? என்ன இனிமே சிரிச்ச வாயை தச்சு விடுவேன். அப்போ இவரு? அட ஆமா ஐயா, அதுல என்ன ஐயா கேவலம்? இல்ல, எங்க நாட்டுல தக்கிலிங்க இளந்தி வலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா? இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கரியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு. அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க. அட மாட்டத்தானே, இங்க மனுஷனையே தப்பேனே. இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா? கிராங்க கிராங்க. அப்போ உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே. பட்டம் என்ன ஐயா பட்டம்? 1000 மொகரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல பணம் தச்சதுக்காக. நான் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்க. அட நீ ஐயா வாய கலரை வயத்தறிச்சல கொட்டிக்கிற. பிரபு, எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உனக்கு என்ன? அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இல்ல, என் வீட்டில். ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ? இல்ல, தலை வைக்கிற வேலைதான். 2000 மொகரா தர்றேன். 2000 இல்ல, 5000 தர்றேன். 5000? எப்பா, தலையை தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போல இருக்க. இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு பையன்ன உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்தர்றேன். சரி வாங்க, வீட்டுக்கு போவோம். காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன். அச்சா, பவுத் அச்சா,
உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா 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 நீ ஜல்சா. வாங்க 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 உட்காருங்க. பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருறீங்களா? இந்தாங்க பானி சாப்பிடுங்க. இது என்ன கத்தி? இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது. வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன். இப்ப பானி சாப்பிடுங்க. குலாம், நாங்க கத்திக்கு உறவரவல்ல, உன் உயிரை வாங்க வந்திருக்கோம். உண்மையை சொல், எங்க அந்த பணத்தை தச்ச? செத்த வீட்டுல தச்ச. வேலையா பண்ற அமித்? சாயபு, அந்த கத்திய கொஞ்சம் சாயபு. இத தெரியுதா? இது செருப்பு. இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா இல்ல நீ பார்த்தையா? பார்த்தேன். எங்க? அந்த பணத்துடைய கால பார்த்தேன். ஐயோ, அவஸ்தான் தான் கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தானே போச்சுது. சரி, அந்த இடத்த சொல்லு. அந்த பணத்தை தச்சு இடம் எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, என் கண்ணை கட்டுச்சு, கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு, பணத்தை கட்டுச்சு, பணத்தை தச்சு 1000 மோகரம் கொடுத்துச்சு, மறுபடியும் கண்ணை கட்டுச்சு, இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு. அமித், இந்த கழட்டு பசங்க எப்போதுமே நெஞ்செழுத்தக்காரங்க. நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க. கத்தி எடுத்துங்க சொல்றேன். கத்தி எடுத்துங்க. சந்தர்ப்பத்துக்கு உதவுமேன்னு அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன். அந்த வீட்டு கதவுல இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அமித், குலாம் சாஹிப் பெரிய ஆளு. அந்த வீட்டுக்கு போன வழி ஞாபகம் இருக்கா? அதுதானே ஞாபகம் இல்ல. இருக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லு. இருக்கு. ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு. சரி, புறப்படுறேன். கண்ணு சோனா, நான் இந்த காரியத்துக்கு போனா பூசு போவானாங்குதே. மரியாதையாவா? இருங்க. அதோ தெரியுதுங்களா? அமித், பகலில் போனால் குழப்பம் ஏற்படும். இரவில் போய் அவனை கவனிப்போம். நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும். ஜாக்கிரதை. எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க, நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க. கத்திக்காவது மரியாதை கொடுக்கும். நான் தான் திருடனை கண்டுபிடிக்க திருவிழச் சீட்டா. நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும். சீட்டு என் பேருக்குத்தான் விழுந்திருக்கிறது. 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூரேற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை. பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எறிந்து விடுகிறேன். உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனே ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல், ஒப்பாரி, புலம்பல். அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு, அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும்.
எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம். எவனோ புத்திசாலியான எதிரி நம்மை ஏமாற்ற பார்த்திருக்கிறான். புறப்படுங்கள். பாக்தாத்தின் கனவான்களே, சீமாட்டிகளே, எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாகிறார். அலிபாபா ஏழைகளின் துணைவர். அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகள் எல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா ஜிந்தாபாத். மற்றவர்களைப் போல் நீயும் வாழ்த்த ஆரம்பித்து விட்டாயா மார்ஜியானா? ஆனால் மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது. எப்படி? உன் செல்வத்தை கண்டதால் ஜிந்தாபாத் கூறியே செவியார வாழ்த்துகின்றார். உள்ளத்தை கண்டதால் உயிர் காதல் கொண்டன உருகியே வாழ்த்துகின்றேன். அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, ஓ அமீர் பூபதி, என் இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, ஓ அமீர் பூபதி, என் இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி. ஆள வந்த அழகு பூபதி அல்ல இந்த அமீர். மார்ஜியானாவின் மாறாத அன்புக்கு அடிமையாகிவிட்ட அலிபாபா. பாபா, நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன. உண்மை. தங்கச் சுரங்கத்தில் வெடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே. பாபா, நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டால் உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாகும் இல்லையா? ஐயோ, இருங்கய்யா, இருங்கய்யா, ஐயோ, இது என்ன பொண்ணு
அள்ளி தரேன்னு கூட்டிட்டு வந்து என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்களா? ஐயோ ஐயோ இருங்கய்யா. ஐயோ எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே. உனக்கு ஒன்றும் தெரியாது? அப்படி என்றால் உன் உயிரை பற்றியும் இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆபரணங்களையும் வாரிக்கொண்டு போனவன் யார்? ஐயோ அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. ஹமீத், வேண்டாம் ஐயா வேண்டாம். ஆமா உங்களை ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் துட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் ஏழைங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா போயிடுவீங்க. முட்டாள், ஏழைகளுக்கு துட்டில்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போனதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். திருட்டு பயல் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? சொல். அவன் தாங்க அலி பாபா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரனா மாறிட்டான். அலிபாபா காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவன் வீடு கூட பாலத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கூட்டுறவன். சலாம்ங்க சலாம்ங்க, நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கார் என்னை விட்டுடுங்க, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசூர், ரொம்ப கஷ்டமா இருக்குது உசூர். ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தூர அழைத்துச் செல்லுங்கள். அப்துல்லா, ஆண்டவனே, நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க? கோபம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியணும். உசூர் 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 உசூர், அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன் உசூர். கவலைப்படாதே குலாம், உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல அன்பு, இதுல நேசம், இதுல பாசம். அல்லாஹ் கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்லை, கவலையே இல்லை. ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும். இல்லையா ஐயா, உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சார புளிஞ்சு எடுத்து விட்டாரு. நீங்க என்னய்யா பண்ண போறீங்க? ஒண்ணுமில்ல, உன்னை இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலையா? ஆமா. ஐயோ, இந்த கொதிக்கிற தண்ணியிலையா? நீங்க நாசமா போ. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா, அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்கப்படாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களே? ஐயா ஐயா ஐயா, வேணாம் ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா இது கொதிக்கிற தண்ணியா, நான் உள்ள கண்டிப்பா செத்து போவேன். அலி பாபா, புலியை எதிர்க்கிறது பூனை. பாபாஜி, குதிரைகள்லாம் தயார். ஜல்தி புறப்படுங்க. போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டு வாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா, உங்க எண்ணெயில கலப்ப உண்டா? வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேளை, ருசி இருக்காது, ஜீரணமாகும் சொல்லாம போனீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்கள். என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு. சும்மா வளவளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு. அங்க போங்க, சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்களமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக. பரவாயில்லை, நீங்கள் இங்கே தங்கலாம். தௌலத், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க சொல்லு. வாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம், அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேர்ந்தது. இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள். எல்லாம் அல்லாவின் கருணை. அந்த கருணை இருப்பதினால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களா? ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு. பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள். கூலை கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தௌலத். அதில் தவறேனே, என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே.
நிஜமே என்னோட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே என்னோட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே மங்கையர்க்காக அது வஞ்சகச் செயல். இப்படி நெஞ்சம் துணிந்து செய்த நீயும் ஒரு பெண்ணா? மன்னிக்க வேண்டும். மார்ஜியானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோய் இருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. எழுந்து நச்சு பாம்பி, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னன்னா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளியிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனா நம் விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வீசிருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி. உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார அபு ஹுசேன். அபு ஹுசேன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவள். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன்? ஆம். மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன் கொள்ளைக்கார அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு. அபு ஹுசேன்,
நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். அப்பா 1 2 39 பீப்பாய்ங்க, அத்தனையும் அருவி தண்ணீர முட்டாள்களா? அவர்களை என்ன செய்தீர்கள்? நாங்க பெருவாத்தான் அப்ப கேட்டா வேகமா உருந்துகிட்டே போறாங்க. அம்பை எய்தவள் நான், என்னை கேள். பழிகாரன், உன்னை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டேன். பழி வாங்க பதறினேன். ஆனால் நீ தப்பிவிட்டாய். இந்த அபு ஹுசேனை ஏமாற்ற பார்த்தாய். அபு ஹுசேனா? ஜாக்கிரதை, நெல். நான் ரத்த வெறிபிடித்த புலி. நான் கொல்ல வந்தது உண்மை. ஆனால் இப்போது கொல்லப்போவது மும்மலிக்காரி மாத்தியானாவை. நீ வாழ இவள் கட்டிய கற்பனை கோட்டைகளும் கொத்தளங்களும் ஆகாயத்தில் பறக்கப் போகின்ற நெல். நெருங்காதே. பழிக்கு பழியாக உன்னை பழி வாங்குவேன். என் திட்டங்களை சிதறடித்த உன்னை சீர்குலைய வைத்து சித்திரவதை செய்கிறேன். உன் உயிர் என் கையில். முடியுமானால் அந்த பேடிப்பையில் வந்து காப்பாற்றட்டும். ஜாக்கிரதை, நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த கத்தாரி உன் அருமை மாற்றியானாவில் மாறுவில் பாயும். உன் கண்ணெதிரையை பிணமாவாள்.
अबू का हुक्म तिरंदड़ सीसेम अंटा का कसम अबू का हुक्म मूडिड़ सीसेम
சாஹேப், இனிமேல் நான் தான் தங்கள் அமைச்சர். மார்ஜியானா பேகம், புல்புல் தான் தங்கள் அமைச்சர். சிரிச்சவா சிக்கிரிங்க. அண்டா காக்கசம் அபு கவுக்கும் மூடிடுச்சு சார்.